ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிராவல்னா ட்ரெயின் தான். கார் ஏசி காரோட ட்ரெயின் தான் என்னைக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையா தான் இருக்கு. உங்களை மாதிரி ஃப்ரீயா போக முடியும்னு பொறாமையா தான் இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்க வந்து டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாசமா இந்த கேம்பெயின் போயிட்டு இருக்கு. உங்க சேஃப்டிக்காக. நான் காலேஜ் படிக்கும்போது ட்ரெயினில் தான் போயிருக்கேன். வண்டலூர் வரைக்கும் ட்ரெயினில் தான் போனேன். அதுக்கப்புறம் தாம்பரத்தை வேலை செய்யும் போது ட்ரெயினில் தான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். மாம்பலத்துலேருந்து ஏறி போயிட்டு இருப்பேன். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன். ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வரவங்க திடீர்னு ட்ரெயின் அடிச்சுட்டு போகிறத பார்த்துருக்கேன். அவசர அவசரமாக வேலைக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி வர லேடிஸ் அடிபட்டு நான் பார்த்துருக்கேன். நான் எதுக்காக அந்த அவசரம்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க காத்துட்டு இருப்பாங்க, வீட்டில் அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்க. அந்த அவசரம் தான் நம்மளை வந்து நிறைய நேரத்தில் ஏமாற வச்சிருது. அந்த வழி நம்மளோட நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்க ஜாக்கிரதைக்காகவும் நீங்க கவனமா இருக்கணும். நீங்க நல்லபடியா ஜாக்கிரதையா வீட்டு போய் சேரணுங்கிறதுக்காக எடுத்து 2 மாசமா உழைச்சிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க. அவங்க வேலை ஆக்சுவலா வந்து ட்ரெயின்ல வந்து கரெக்டா போகுதா வருதான்னு பார்த்தா போதும். ஆனா நம்ம ஒழுங்கா போறோமா, நம்ம சேஃபா போறோமான்னு பாத்துக்கிறதுக்காக 2 மாசமா இந்த கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் 5 மாசம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய இடத்த மதில் சுவர் கட்டி யாருமே இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்து வரைக்கும் பேம்ப்ளெட்ஸ் அனுப்பிச்சு ஜாக்கிரதையா டிராவல் பண்ணுங்க. உங்க ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம், உங்க சேஃப்டி முக்கியம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க என் மூலமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம், தயவு செஞ்சு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மேம்பாலங்கள் இருக்கு, சுரங்கப்பாதைகள் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. ஓடுற ரயிலில் ஏறுறதெல்லாம் வந்து வடிவேல் சார் இருக்குன்னா காமெடியா ஜாலியா இருக்கலாம். ஆனா நாம அதெல்லாம் பண்ண வேண்டாம். பஸ்ல கூட ஒழுங்கா எந்திரிச்சிடலாம், ட்ரெயின்ல ஒழுங்கா எந்திரிக்கவே முடியாது. அதனால ஓட்ட ட்ரெயின்ல ஏறது இறங்குறதுலாம் ஹீரோயிசம் கிடையாது. நாங்க பண்ற ஹீரோயிசம் மாதிரி சேஃபா பண்ணிக்கங்க. ட்ரெயின்ல எல்லாம் அதை காட்ட வேண்டாம். முக்கியமா லேடிஸ் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். போன் பேசிட்டே அவசரமா குழந்தைங்க கிட்ட பேசுறீங்களா, புருஷன் கிட்ட பேசுறீங்களா, பாய் ஃப்ரெண்ட் பேசுறீங்களா, பசங்களும் அதேதான் கடலை போட்டுக்கிட்டே போன்ல பேசிட்டு போறது. டைமுக்கு போய் சேரணும்ல தல. அதனால தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. உங்க எல்லாரையும் இங்க சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை ஞாபகம் வச்சுக்குங்க. சும்மா வேடிக்கை பார்த்தோம் போனோம்னு மறந்துடாம ஞாபகம் வச்சுக்குங்க. சேஃபா இருங்க. நீங்க சேஃபா இருக்கணும். அதுக்காக தான் அவங்க எல்லாருமே இவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீனியர் ஆஃபீஸர் நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க போதான் பார்க்க முடியும். ஆனா இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போய் மக்களை ரீச் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நாம அவங்களை பாராட்டணும். அவங்க எல்லாருக்காக நம்ம கை தட்டணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம எல்லாரும் கை தட்டி அவங்க உற்சாகப்படுத்தணும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.